ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தொழிலையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. கடந்த நாட்களெல்லாம் அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்தின தேவன் இந்த நாளிலும் அற்புதமாய் வழிநடத்தி மேன்மைப்படுத்துவாராக. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியோட தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பல மடங்கு பெருகுவதாக. தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் தேவனை பாடி ஆராதித்து அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்தப் போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 59, 15, 16, 17 வசனங்களை நாம் வாசிக்கிற போது சங்கீதம் 59, 15, 16, 17 அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். ஆமென். ஒரு கூட்டம் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் உணவுக்காக அலைந்து கொண்டிருக்கிறது, திருப்தி இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாமோ, அடுத்த வசனம், நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையில உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். நானோ உம்முடைய வல்லமையை பாடுவேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நான் அவர்களைப் போல முறுமுறுக்க மாட்டேன். நான் அலைந்து திரிகிறவளாக நான் இருக்க மாட்டேன். நானோ ரட்சிக்கப்பட்ட நானோ, உம்முடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய நானோ, உம்முடைய கிருபை பெற்றிருக்கிற நானோ உம்முடைய வல்லமையை பாடுவேன். காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். உம்முடைய கிருபையை பாடி ஆராதிப்பேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே, எனக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் எனக்கு உயர்ந்த அடைக்கலமுமானீர். ஆமென். அவர் நமக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனார். 17வது வசனம், என் பலனாகிய கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்மை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அடைக்கலம், அடைக்கலம் என்ற வார்த்தைகளை நாம் இங்கு பார்க்கிறோம். பார்த்தீங்களா? என் பலனாகிய கர்த்தாவே உம்மை நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆமென். கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். சங்கீதம் 9:9 வாசிக்கிற போது, சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது சங்கீதக்காரர் எப்படி சொல்லுவார்? சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அடைக்கலமானவர், தஞ்சமானவர். இந்த காலை நேரத்தில் அவர் நமக்கு அடைக்கலமாய் இருப்பார். நமக்கு தஞ்சம் கொடுக்கிற மகிமையான தேவனாய் அவர் இருப்பார். கண்களை மூடி நாம் ஜெபித்து தேவனை பாடி ஆராதிக்கலாமா? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரும் ஆதியும் அந்தமுமானவரும் தொடக்கவும் முடிவுமானவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையில எங்கள் அருமை பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கடந்த நாட்களெல்லாம் எங்களை காத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலும் உடைய சமூகத்தில் வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளை அளவில்லாமல் தந்து காக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு கொடிய காலத்தை நாங்கள் கடந்து போக எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, கடந்த நாட்களில் எங்களை தப்புவித்தீர், இந்த நாட்களில் எங்களை தப்புவிக்கிறேன், இன்னும் வரும் நாட்களை தப்புவிப்பீர் என்ற விசுவாசத்தோடு எங்கள் ஓட்டத்தை சந்தோஷமாய் ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். இப்படி சமூகத்தில் வந்திருக்கிற அன்பான தகப்பன்மார்கள் உண்டு, அவளை கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதியும். வயதான தாய்மார்கள் உண்டு, அவளை உற்சாகப்படுத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். குடும்ப தலைவர்கள் தலைவிகள் உண்டு, அவளுக்கு என்னுடைய கிருபைகளை தந்த ஆசீர்வதியும். வாலிப பிள்ளைகள் உண்டு, அவருடைய எதிர்காலங்களை பொருட்படுத்தி நடத்தும். குட்டி பிள்ளைகள் உண்டு, சத்துரு பொல்லாங்கன் தொடாதபடி கர்த்தர் கிருபையாய் காத்துக்கொள்ளும். தொழில் செய்கிற பிள்ளைகள் உண்டு, தொழிலில் விருத்தி அடையட்டும். அப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேடுவதற்கு வாஞ்சையும் தாகமும் விருப்பமும் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எழும்பி உம்மை பாடி ஆராதிக்க முடியாதபடி சரீரத்தில் பலவீனத்தை சுமந்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. அவளை பலப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மோடு பண்ணின உடன்படிக்கைகள் காலையில் எழுந்து நான் ஜெபிப்பேன் என்று அதை நிறைவேற்ற முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. எல்லாரையும் பலப்படுத்தி தைரியப்படுத்தி உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதலை தாண்டுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னதைப் போல உம்மாலே ஆண்டவரே சேனைக்குள் பாயவும், சத்துருக்களை மடங்கடிக்கவும்,
ஆண்டவர் மான் கால்களை தந்து, தைரியத்தை தந்து, விசுவாசத்தை தந்து, பரிசுத்தத்தின் மேல் இருக்கிற வைராக்கியத்தை அதிகப்படுத்தி இன்னும் வேகமாய் ஓடுவதற்கு அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. கிருபை பெருகட்டும். சோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொன்னீரே, சோத்திரத்தினாலே கிருபை பெருகட்டும். உடைய பரிசுத்த கரத்தில் இந்த காலை ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துவதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் தொடர்ந்து பாடி கர்த்தருடைய திருநாமத்தை நாம் உயர்த்தலாம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா சன்னா. நல்ல தலைக்கு மேல கரங்களை உயர்த்தி, உன்னத தேவனே உம்மை உயர்த்துகிறோம். ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலா அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலா அமர்ந்திருப்பே. உம்மை உரைத்த மகிழ்ந்திருப்பே. எல்லா துயர மறந்திருப்பே. உம்மை துதித்து இசையா, எல்லா துயர மறந்திருப்பே. ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்கு ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி, இம்மட்டுமாய் காத்தவரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா அப்பா, உங்களுக்கு நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே. உம்மை நாள்தோறும் உம்மை துதிப்பே.
கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. நம் தேவனாய் கர்த்தர் சகலத்தையும் செய்ய அவர் வல்லவர். எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் சரி, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் நினைத்தது ஒரு நாளும் என் வாழ்க்கையில தடைப்படாது. அவர் நினைத்தது ஒரு நாளும் என் வாழ்க்கையில தடைப்படாது. அவர் நினைத்தது ஒரு நாளும் என் வாழ்க்கையில் தடைப்படாது. அது நிறைவேறியே தீரும் என்று நம்புகிற தேவ பிள்ளையே, தேவனுடைய சமூகத்தில் கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்கள். விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். ஆகவே நாம் பாடப்போகிறோம் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா உங்களுக்கு தான். சொல்லுவோம் அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி
அற்புதம் பண்ணிடுவார். நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவே. நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, கை கூர்ந்து பாடிடுவே. யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். சொல்லுவோம், யெகோவா ஈரே துணையானார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்பவரே, பார்த்து கொள்வார். சகலத்தையும் செய்திடுவார், அதினதின் காலத்திலே காத்திருப்பே. என் நேசருக்காய் புது வேலை நடைந்திடுவே. சகலத்தையும் செய்திடுவார், அதினதின் காலத்திலே காத்திருப்பே. என் நேசருக்காய் புது வேலை நடைந்திடுவே. யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே கத்தரே, எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். கத்தறிந்து நல்மேய்ப்பரே, குறை ஒன்றும் எனக்கில்லையே. காத்திடுவார், நடத்திடுவார், அபிஷேகம் செய்திடுவார். கத்தறிந்த நல்மேய்ப்பரே, குறை ஒன்றும் எனக்கில்லையே. காத்திடுவார், நடத்திடுவார், அபிஷேகம் செய்திடுவார். ஆகவே யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே, நல்லாவில நிரம்பி கரங்களை தட்டி அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளையே. யெகோவா ஈரே என் வாழ்க்கையில அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது, அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். என் நேரமோ என் வேலையோ இயேசுவில் மகிழ்ந்திருப்பே. எதுவும் என்னை பிரிப்பதில்லை, இயேசுவின் அன்பில் இருந்து. என் நேரமோ என் வேலையோ இயேசுவில் மகிழ்ந்திருப்பே. எதுவும் என்னை பிரிப்பதில்லை, இயேசுவின் அன்பில் இருந்து. யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். சொல்லுவோம், யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். பாடும்போதே ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு தொழிலை குறித்து, உடைய வாழ்க்கையை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து அவர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. யெகோவா ஈரே எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். Yes.
எல்லாமே பார்த்து கொள்வார். ஆவியிலே நிரப்பி அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே, தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் கரங்களை தட்டி ஆவியிலே நிரப்பி அபிஷேக நதி ஊற்றப்படுவதாக, அபிஷேக நதி ஊற்றப்படுவதாக. எஸ், எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார். எல்லாமே பார்த்து கொள்வார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார். என் குடும்பத்தை அவர் பார்த்துக் கொள்வார். என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார். எல்லாமே பார்த்துக் கொள்வார். இதுவரைக்கும் என் தேவனாய் கர்த்தர் எபினேசராயிருந்து என்னை நடத்தி வந்தார். அவர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பார்க்கும்போது எந்த மனுஷனும் என்னை அந்த அளவுக்கு நடத்தல, எந்த தாயும் தகப்பனும் என்னை நடத்தல. என் தகப்பன் ஒருவர் மாத்திரமே, என் தேவனாய் கர்த்தர் இயேசு மாத்திரமே என்னை நடத்தி வந்தார்ன்றவங்க நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. சொல்லுவோம், எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது, உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேன் உம் பாதத்திலே, மண்டிடுவேன் உம் பாதத்திலே. Hallelujah, hallelujah, hallelujah. நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் எங்கள் வாழ்க்கையிலே தடைப்படாது.
பாடுங்க. தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. எங்களை ஆளுகை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என கண்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். மேற்கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க ஆவியானவர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். நாம் மேற்கொள்ள வேண்டும். சத்துரு வைத்திருக்கிற தடைகளை மேற்கொள்ள வேண்டும். சத்துரு கொண்டு வருகிற கவலைகளை மேற்கொள்ள வேண்டும். பொருளாதார அந்தகார ஆவிகள் வைத்திருக்கிற பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்களை மேற்கொண்டு ஜெயம் பெற்றவர்களாய், வெற்றி பெற்றவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். இந்த நாளிலும் காலை நேரத்தில் உலக பாரங்களை மேற்கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். உலக பாரங்களை மேற்கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்கள். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஏதோ ஒரு வருத்தங்கள், சில பாரங்களை சிலர் சுமந்து கொண்டே இருக்கிறார்கள். அது வியாதியாகிய பாரமாக இருக்கலாம், அது கடனாகிய பாரமாக இருக்கலாம், சந்தேகமாகிய பாரமாக இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த கவலையாகிய பாரமாக இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த பாரமாக இருக்கலாம், தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தை குறித்த பாரமாக இருக்கலாம், கணவனை குறித்த பாரமாக இருக்கலாம், மனைவியை குறித்த பாரமாக இருக்கலாம். ஏதோ ஒரு பாரம் அவர்களை அழுத்தி கொண்டே இருக்கிறது. அவர்கள் விடுதலை இல்லாமல் அவர்கள் சுதந்திரமாய் வாழ முடியாதபடிக்கு ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம் நிம்மதியை கெடுத்து விடுகிறது, தடுமாற்றத்தை உண்டாக்குகிறது. அந்த பாரத்தை இருதயத்தில் சுமந்து கொண்டிருக்கிற அநேகரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. பாரத்தை தேவ சமூகத்தில் இறக்கி வைக்காத வரைக்கும் நாம் லகுவாய் ஓடி முடிக்கவே முடியாது. என கண்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். மேற்கொள்ளுங்கள். நாம் மேற்கொள்ள வேண்டும். சத்துரு வைத்திருக்கிற தடைகளை மேற்கொள்ள வேண்டும். சத்துரு கொண்டு வருகிற கவலைகளை மேற்கொள்ள வேண்டும். பொருளாதார அந்தகார ஆவிகள் வைத்திருக்கிற பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்களை மேற்கொண்டு ஜெயம் பெற்றவர்களாய், வெற்றி பெற்றவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். இந்த நாளிலும் காலை நேரத்தில் உலக பாரங்களை மேற்கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். உலக பாரங்களை மேற்கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்கள். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஏதோ ஒரு வருத்தங்கள், சில பாரங்களை சிலர் சுமந்து கொண்டே இருக்கிறார்கள். அது வியாதியாகிய பாரமாக இருக்கலாம், அது கடனாகிய பாரமாக இருக்கலாம், சந்தேகமாகிய பாரமாக இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த கவலையாகிய பாரமாக இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த பாரமாக இருக்கலாம், தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தை குறித்த பாரமாக இருக்கலாம், கணவனை குறித்த பாரமாக இருக்கலாம், மனைவியை குறித்த பாரமாக இருக்கலாம். ஏதோ ஒரு பாரம் அவர்களை அழுத்தி கொண்டே இருக்கிறது. அவர்கள் விடுதலை இல்லாமல் அவர்கள் சுதந்திரமாய் வாழ முடியாதபடிக்கு ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம் நிம்மதியை கெடுத்து விடுகிறது, தடுமாற்றத்தை உண்டாக்குகிறது. அந்த பாரத்தை இருதயத்தில் சுமந்து கொண்டிருக்கிற அநேகரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. பாரத்தை தேவ சமூகத்தில் இறக்கி வைக்காத வரைக்கும் நாம் லகுவாய் ஓடி முடிக்கவே முடியாது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். ஆகையால் மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். அங்க சொல்லிருக்கிற பாருங்க, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை, அல்லேலூயா, பாவத்தையும் பாரத்தையும் நாம் இறக்கி வைத்தால் தான் நாம் ஓட முடியும். பாவமும் பாரமும் நம்முடைய ஓட்டத்தை தடுத்து விடும். ஆமென். ஓட்டத்தை கடினமாக்கும். நம்முடைய ஓடிக்கொண்டிருக்கிற இயேசுவை நோக்கி ஓடுகிற அந்த ஓட்டத்தை கடினமாக்கும் பாரங்கள், ஓட்டத்தை தடை செய்யும், மனரம்யத்தை இழக்க வைக்கும், சமாதான சந்தோஷத்தை நம்மை விட்டு எடுத்து விடும். அப்போ பாரத்தையும் பாவத்தையும் இறக்கி வைத்தாதான், அதிலிருந்து விடுதலை பெற்றால்தான் லக்கை நோக்கி நம்ம ஓட முடியும். ஆமென். எல்லாரும் ஓடுகிறார்கள், பரிசை பெரும்படி ஓட வேண்டுமானால் பாரத்தை இறக்கி வைத்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஓட முடியும். ஆகவே பாரத்தை மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தில் ஏதாகிலும் ஒன்றை வைத்து நம்மை பலவீனப்படுத்தி சோர்வுக்குள்ளாக்கி சந்தோஷத்தை கெடுத்து நம்மை தடுமாறப்படுகிற அந்த பாரங்களை நாம் மேற்கொண்டு முன்னேறினால்தான் ஒரு ஆசீர்வாதமான வழியில் நாம் பயணிக்க முடியும். லூக்கா 21 வசனத்தை பாருங்கள். லூக்கா 21:34 பாருங்கள். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடி. அப்போ கவலை நம்மை பாரப்படுத்துகிறது, பாரப்படுத்தி கொண்டே இருக்கும். கவலை ஒரு மனிதனை ஒடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கவலை ஒரு மனிதனை பலவீனப்படுத்தும், சோர்வுக்குள்ளாக்கிவிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலக பாரங்களை மேற்கொண்டால் தான் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற முடியும். ஏதோ ஒரு சில பாரங்கள் சஞ்சலப்படுத்தி கொண்டே இருக்கும். யோபு 6:3 நீங்கள் பாருங்கள். யோபு 6:3 பாருங்கள். அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும், ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. அல்லேலூயா. கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரம், பாரம், அதிகமான பாரம், அதிகமான பாரம். சமீபத்தில் ஒரு அன்பான ஒரு வாலிப தம்பி சந்திக்க வந்திருந்தார் ஜெபிப்பதற்கு. அவர் சொன்னார், சிறுவயதில் என் தகப்பனார் இறந்து விட்டார், எனக்கு பின்பு 2 தங்கைகள் இருக்கிறார்கள், அந்த குடும்பத்தின் முழு பொறுப்பையும் நான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாயிற்று. எல்லா பாரமும் என் மேல் வைக்கப்பட்டது, என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆகவே தான் என் திருமணம் காலதாமதம் ஆகிறது என்று தன் வாழ்க்கையின் காரியத்தை பகிர்ந்து கொண்டார். என்னுடைய தங்கைகளுக்கு திருமணம் நடப்பிக்காமல் நான் திருமணம் செய்துவிட முடியாது. எங்கள் தாயாருக்கும் வயதாயிற்று. அப்பா இறந்த பின்பு எங்கள் அம்மா சற்று பலவீனம் அடைந்து விட்டார்கள். அப்பாவை நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்போ எல்லா பாரமும் என் மேல் வந்து விட்டது என்று சொல்லி கண்ணீரோடு தன் வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டார். அது மட்டுமல்ல, இதன் நிமித்தம் எனக்கு 34 வயதாகியும் இன்னும் எனக்கு திருமணமாகவில்லையே என்று சொல்லி ஆதங்கப்பட்டு கொண்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலும் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் சில பாரங்கள் நீங்கள் சுமக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனாலும் அந்த பாரத்தை தேவன் மேல் இறக்கி வைத்தால்தான் நிச்சயமாக நீங்கள் வெற்றியாய் ஓட முடியும். ஒரு சரணத்தை நான் பாடுவோமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அந்த ஒரு சரணத்தை பாடி இந்த வார்த்தையை கேட்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உண்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உற்சாகமானதோடு ஆராதிப்போமா?
அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்கள். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனிதனுக்கு நல்லது. இப்படி அநேக வாலிப தம்பிகளை பார்க்கிற போது அந்த குடும்பத்தின் பாரத்தை சுமந்து இரவும் பகலும் உழைத்து கொண்டிருக்கிற சில வாலிப தம்பிகளை நான் பார்த்திருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த பாரத்தை நாம் சுமக்காதபடி தேவ சமூகத்தில் இறக்கி வைத்து ஒரு இளைப்பாறுதல் அடைகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். தேவ சமூகம், தேவனுடைய பிரசன்னத்துக்குள் நாம் வருகிற போது நாம் சுமந்து கொண்டிருக்கிற கவலைகள், துக்கங்கள், வியாதிகள், வறுமைகள், தருத்தரங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் இறக்கி வைத்து நாம் இளைப்பாறுதலை அடைகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் இலக்கை நோக்கி ஓட முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, பாரத்தை இருதயத்தில் சுமக்க 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 நாம் அநேகர் பலவீனம் அடைவதை பார்க்கிறோம். மருத்துவரிடத்தில் நீங்கள் போய் பரிசோதித்தால் என்ன சொல்லுவாங்க? இது சரீர வியாதி இல்லைப்பா, மனவியாதி, மனவியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருடைய வாழ்க்கையில் பாங்கில் இந்த மனவியாதிகள், மனதில் ஒரு பிரச்சனையை, ஒரு போராட்டத்தை மனதில் வைக்க சொல்லுவாங்க. என் கஷ்டம் என்னோடு இருக்கட்டும், என் பிரச்சனை என்னோடு இருக்கட்டும், என்னுடைய போராட்டம் என்னோடு இருக்கட்டும். யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள், யார்கிட்டையும் சொல்லி இளைப்பாறுதல் அடைய மாட்டார்கள். என் கஷ்டம் என்னோடு இருக்கட்டும் என்று சொல்லி எல்லா பிரச்சனைகளையும் பாரங்களை தனக்குள்ளே அடக்கி வைக்கிறது நிமித்தம் அவருடைய வாழ்க்கை பலவீனம் அடைகிறது. அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான சோர்வுகள் சந்திக்கிறதா இருக்கிறது. காரணம் என்ன? அந்த பாரத்தை தேவ சமூகத்தை சொல்லணும். அன்னாளுக்கு ஒரு பாரம் இருந்தது, குழந்தை இல்லாத ஒரு பாரம், மற்றவர்கள் வேதனைப்படுத்தின ஒரு பாரம், சமுதாயம் அவளை தவறாய் பார்த்தது, குழந்தை இல்லை என்று. ஆகவே இந்த பாரத்தை அவர் உள்ளத்து சற்று நாட்கள் தேக்கி வைத்தால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தபொழுது இந்த பாரத்தை சுமக்க முடியவில்லை. நேரு தேவ சமூகத்தில் போய் தன் பாரத்தை இறக்கி வைத்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அந்த பாரம் தான் கண்ணீராக வெளிப்பட்டது. கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வைத்தால் பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பாரத்தை இறக்கி வைக்காத வரைக்கும் துக்கமுகம்தான். வேதம் சொல்லுகிறது 1:18 1 சாமுவேல் 1:18 பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அப்போ அந்த பாரத்தை சுமக்கிற வரைக்கும் துக்கம் நம்மை ஆட்கொண்டு தான் இருக்கும், துக்கம் நம்மை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கும். அவள் தேவ சமூகத்துக்கு வருகிறாள், தன்னுடைய பாரத்தை இறக்கி வைத்த பின்பு அவளுடைய வாழ்க்கையில் பின்பு துக்கமுகமாக இருக்கவில்லை. அதற்கு முன்பு அவள் உணவு உட்கொள்ளவில்லை, பின்பு அவள் போய் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த பாரம் அழுத்தின பின்பு சாப்பிட மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, ஒரு முக்கியமான பங்க்ஸில் கலந்து கொள்ள மாட்டாங்க. அந்த பாரம் அவளை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும். இதை மேற்கொள்ளணும். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். இதை கேட்டுக்கொண்டு உங்களோட பேசுகிறார். சிஸ்டர், நீங்கள் சற்று இளைப்பாறுதல் அடையணும். பாரத்தை நீங்கள் சுமக்கக்கூடாது. நம்முடைய கழுத்து ஒடிந்து விடும். பாரமான சுமையை சுமந்தீங்கன்னா முடித்து விடும். கர்த்தருடைய கரத்தில் தான் நம்ம அந்த காரியத்தை வைக்கணும். அவர் நமக்கு இளைப்பாறுதலை தருவார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். பாரம் சுமந்து 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 வருத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம். எவ்வளவு ஆனாலும் இந்த கடன் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது, வியாதியின் குடும்பத்தை விட்டு போகவே மாட்டேங்குது, இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வர மாட்டேங்குது, என் பிள்ளையுடைய எதிர்காலங்கள் வளமாய் அமையலை, ஏதோ ஒரு காரியங்கள் உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கலாம். அதை தேவ சமூகத்தில் இறக்கி வைப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. யோபு 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். யோபு 7ஆம் அதிகாரம் 20வது வசனம். மண்ணுயிரை காப்பவரே, பாவம் செய்தேனே, ஆனால் உமக்கு செய்ய வேண்டியது என்ன? நான் எனக்குத்தானே பாரமா இருக்கும்படிக்கு நீர் என்னை உமக்கு இலக்காக வைத்தது என்ன? நான் எனக்குத்தானே பாரமா இருக்கும்படிக்கு. அப்ப சில நேரங்களில் அவங்க சொல்லுவாங்க, ஓ, நான் இந்த குடும்பத்துக்கு நான் பாரமா இருக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. அதான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், நான் எனக்கே பாரமா இராதபடிக்கு. அடுத்து வந்து சொல்லுவாங்க, என் குடும்பத்துக்கு நான் ரொம்ப பாரமா இருக்கிறேன்,
ஏன் இந்த குடும்பத்தில் நான் வாழணும், ஏன் இந்த குடும்பத்தில் நான் உயிரோடு இருக்கணும், இவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப பாரமாக இருக்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். 4 பேர்கள் ஒரு மனிதனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அவங்களுக்கு அது பாரம் தானே. அந்த பெற்றெடுத்த தாய்க்கு அந்த திமிர்வாதக்காரமாக இருந்தால் ஒரு பாரம் தானே. அவரோட அப்பா அம்மா என்ன நினச்சிருப்பாங்க, ஐயோ அந்த குடும்பத்துக்கு அந்த அவர் பாரமாக இருந்திருக்க வேண்டும். இன்னொரு நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இப்போது அவருக்கு அவர் தானே பாரமாக இருக்கிறாரு, மற்றவங்களுக்கு பாரமாக்குறாரு பாருங்க. இப்போ தூக்கிட்டு போனால் தான் வெளியில் வர முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் கர்த்தர் வந்தார், ஓட்டை திறப்பாக்கி இந்த பாரத்தை கீழே இறக்குனாங்க. அன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் முடிவு வந்துச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலையும் இயேசு இருக்கிற இடத்துல உங்கள் பாரத்தை இறக்கி வச்சிட்டிங்கன்னா அன்னைக்கு இந்த பாரத்திலிருந்து நிச்சயமாய் விடுதலை ஆவீர்கள். அவர்கள் ஓட்டை திறப்பாக்கி இயேசுக்கு முன்னாடி அந்த பாரத்தை இறக்கி வச்சாங்க பாருங்க. உடனே ஒரு அற்புதம் நடந்துச்சு பாருங்க. உடனே ஒரு விடுதலை உண்டாச்சு பாருங்க. சுமந்து கொண்டு வந்தவங்களுக்கும் விடுதலை, பாரமாக இருந்த திமிர்வாதக்காரனுக்கும் விடுதலை. அப்போ 2 விடுதலையை பார்க்கிறோம். ஒன்று, தனக்குத்தானே பாரமாக இருக்கணும்னு சொல்லிக்கொள்ள உங்களுக்கும் விடுதலை, மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கிறேனே என்று சொல்லி நினைக்கிற அவர்களுக்கும் விடுதலையை தேவனால் கொடுக்க முடியும். கரங்களை வீழ்த்தி அல்லேலூயா ஒரு சன்னத்தை பாடுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆமென் ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. அல்லேலூயா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. அல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆமென். மோசேயை பாருங்க, இந்த பாரத்தை குறித்து என்ன சொல்லுகிறார்? என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வரப்பண்ணினதென்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன? பார்த்துங்களா, இங்கே ஒரு நல்ல ஒரு தலைவர், அழைக்கப்பட்ட ஒரு தலைவர், பிரச்சனைகள் போராட்டம் வந்த உடனே புலம்பி சொல்லுகிற ஒரு வார்த்தையை இங்கே பார்க்குறோம். இப்போ பாரத்தை சுமக்கிற போது, வாழ்க்கை கஷ்டப்படுத்துகிற போது எவ்வளோ பெரிய மனிதனுடைய வாழ்க்கையிலும் பாருங்க இந்த வார்த்தை வெளிப்படுது. பார்த்தீங்களா? 17ஆம் வசனத்தை பாருங்களேன். 17ஆவது வசனம். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல் வைப்பேன். ஆமென். கர்த்தர் பாருங்க ஒரு அழகான ஒரு வழிகாட்டுற பாருங்க, ஆலோசனை கொடுக்கிறார். ஒரு அழகான ஒரு விடுதலைக்கு ஏற்ற ஒரு வழியை காட்டுகிறதை அங்கு பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நான் கர்த்தருடைய சமூகத்தில் போய் தன் பாரத்தை சொல்லும் போது அங்கே விடுதலை கிடைக்குது பாருங்க. தேவ சமூகத்தில் போய் சொன்ன போது அவங்களுக்கு விடுதலை கிடைக்குது பாருங்க. அதுக்கு ஒரு வழி பிறக்குது பாருங்க, அதுக்கு ஒரு பாதை உண்டாகுது. அதே போல நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து சொல்லும் போது தான் உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும், ஒரு ஆலோசனை கிடைக்கும். தேவ சமூகத்தில் உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். அந்த பாரத்தை இறக்கி வைத்து அந்த பாரத்தை லகுவாக சுமப்பது எப்படி, அதை சுமக்காமல் நம்ம எப்படி அற்புதமாய் வழிநடத்தப்படலாம் என்பதற்கு தேவ சமூகத்துக்கு வரணும். இப்போ அவருக்கு வழி கிடைக்குது பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி வழி காட்டுவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். இந்த வார்த்தை அங்கே பார்க்கலாம். அக்காலத்தில் நான் உங்களை நோக்கி, நான் ஒருவனாக உங்கள் பாரத்தை தாங்கக்கூடாது. பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு வார்த்தைகளாக வந்துட்டே இருக்குது. ஆனால் தெய்வ சமூகத்தில் வந்து ஆண்டவரே கூப்பிட்டோன்னே ஒரு புது வழியை அவனுக்கு காண்பிக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு பாரம்,
ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், எதிர்காலத்தை குறித்த ஒரு சஞ்சலங்கள் மனதை அழுத்தி கொண்டே இருக்கலாம், மனதை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கலாம், மனதில் துக்கத்தை கொண்டு வந்தே இருக்கலாம். நாம் தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை எடுத்து தேவ சமூகத்தில் வைத்து இளைப்பாறுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஆமென். அது ஒரு ஆசீர்வாதமான பாதைக்கு நேராய் நம்மை நடத்தும். தேவ சமூகம் வரும்போதெல்லாம் அவரால் கிடைக்கிறத இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள, திருப்தியை பெற்றுக்கொள்ள, நிறைவை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு சரணத்தை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஆமென், ஆமென். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. அல்லேலூயா. நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென். எசேக்கியா ராஜா சுவர் பக்கமாய் திரும்பி விண்ணப்பம் பண்ணுகிறார். அவர் விண்ணப்பம் பண்ணி முடித்த உடனே கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசி மூலமாய் அவருக்கு கிடைக்கிறது. ஒரு ஆயுள் நாட்களை 15 வருடங்கள் நான் உனக்கு கொடுப்பேன் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட பாரங்கள் நம்மளை வேதனைப்படுத்துகிற போது, நம்மை துக்கப்படுத்துகிற போது, நம்மை தடுமாற வைக்கிற போது, தெய்வ சமூகத்தில் வந்து ஊக்கமாய் ஜெபிக்கிற, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போது அந்த பாரம் நம்மை விட்டு விலகி போவதை நீங்கள் காண்பீர்கள். ஆகவே தான் வேதம் சொல்ல சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அப்ப நம்ம ஆதரிப்பார். ஆமென். கண்டிப்பாக அவர் நம்மை ஆதரிப்பார். கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து விடு. பாரத்தை சுமக்க கூடாது. கர்த்தர் திரும்ப திரும்ப பாரத்தை நீ சுமக்காத. பாரத்தை தேவ சமூகத்தில் வைத்து விடு. அவர் நிச்சயம் நம்மை ஆதரிப்பார். ஒருபோது நம்மை தள்ளாட விட மாட்டார். அல்லேலூயா. தள்ளாட விட மாட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளை தள்ளாட விட மாட்டார். உன் தலையை வெட்கப்படுத்த விட மாட்டார். உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். உன்னை தள்ளாட விட மாட்டார். நீ தலைகுனியை விட மாட்டார். உன்னை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். சேர்ந்து பாடுவோமா? கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். சேர்ந்து சொல்லுவோமா? கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். சேர்ந்து பாடுவோம். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். அற்புதம் செய்திடுவார், அதிசயம் நடத்திடுவார். அற்புதம் செய்திடுவார், அதிசயம் நடத்திடுவார். அளவேண்டாம், அளவேண்டாம், அதிசயம் செய்திடுவார். அளவேண்டாம், அளவேண்டாம், அதிசயம் செய்திடுவார்.
அதிசயம் செய்திடுவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த காலை வேளையில உடைய சமூகத்திற்கு முன்பாக நின்று உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. பரிசுத்த பிதாவே, பிதாவின் வலது பாரசத்தில் எங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் விலையேறப்பட்ட திரு நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தாவே, பாரத்தை சுமந்து வருத்தப்பட்டு பாரத்தோடு காணப்படுகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. தகப்பனே, குடும்பத்தின் பொறுப்பாகிய பாரமாக இருக்கலாம், கடனாகிய பாரமாக இருக்கலாம், வியாதியாகிய பாரமாக இருக்கலாம், ஏதோ ஒரு பாரம் உடைய பிள்ளைகளை அழைத்துக் கொண்டிருக்கலாம். இந்த பாரத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கி காக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்து அன்னாள் தன் காரியத்தை இறக்கி வைத்த போது அவள் பாரத்திலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவரை மகிழ்ச்சியாய் கடந்து போனதை போல இந்த காலை நேரம் பாரத்தை இறக்கி வைத்து சமாதானத்தை பெற்றுக்கொள்கிற, மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிற ஒரு காலை நேரமாயிருப்பதற்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா, அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா, அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா, அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா, அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. கிருபை பாராட்டுங்கப்பா, கிருபை பாராட்டுங்கப்பா, கிருபை பாராட்டு. இருதயத்தில் இருந்த அந்த பாரங்கள் மாறி போகட்டும், சமாதான சந்தோஷம் உண்டாகட்டும். நன்றி ஆண்டவரே. தகப்பனே, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் கர்த்தர் மேல் உன் பாரத்தை, உன் கவலையை அவர் மேல் வைத்து விடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், வறுமைகள், தருத்திரங்கள், தடுமாற்றங்கள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் வைத்து ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபைகளை தாரும். இந்த காலை ஆறுதலை கலந்து கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை நீர் கொடுத்து ஆதரிக்க போற கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவர். விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே. ஒரு இளைப்பாறுதல் நேரமாக இருக்கட்டும், மனம் ஆறுதல் அடைகிற நேரமாக இருக்கட்டும், மனம் சந்தோஷத்தால் நிரம்புகிற நேரமாக இருக்கட்டும். எதிர்காலத்தை குறித்த கவலைகள், நம்பிக்கையற்ற நிலைகள் மாறி சமாதானத்தை பெற்றுக்கொள்கிற நேரமாய் காணப்பட ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணும். படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஒரு விசை மனம் இறங்கும், அவளுக்கு ஒரு அற்புதங்களை செய்யும். கடனை சுமந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்யும். எதிர்காலத்தை குறித்த கவலையோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்யும். உடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஜெப குறிப்பை பதிவிட்டு உடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த காலை நேரம் ஒரு விசேஷித்த அற்புதத்து நேரமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. இத்தனை வருடங்களாய் நான் கடனாகிய பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் விடுதலையே இல்லையா என்று சொல்லி உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். உடைய முகத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கலாம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத விஷயங்களை செய்கிற தேவன் ஒரு புது வழியை உடைய பிள்ளைகளுக்கு காண்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே.
நம்பிக்கை வீண் போகாதபடி புது வழிகள் பிறக்கட்டும், ஒரு புது வழிகள் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தும், ஒவ்வொருவரையும் தேற்றும். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலாதலை கலந்துட ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மேற்கொண்டு வாழ, ஜெயமாய் வாழ, வெற்றியாய் வாழ, ஆசீர்வாதமாய் வாழ அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். இவருடைய காரியங்கள் ஜெயமாய் மாறட்டும். இவர்கள் எடுக்கிற எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கட்டளையிட்டு தேவநாமத்தை மைமைப்படுத்தும் அப்பா. ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதமானவருடைய மறைவிலே பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளும். இம்மட்டும் நடத்தி தொடர்ந்து நடத்தும். தேவ இரக்கம் பிள்ளைகளை காத்துக் கொள்ளட்டும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லாருடைய ஜெபங்களையும் கேட்டு நீ செய்ய போகிற மகத்துவமான காரியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. God bless you. God bless you.